சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள எழில்நகர் 5வது பிளாக் பகுதியை சேர்ந்தவர் தான் செல்ஃபியா மேரி. இவருக்கு திருமணமாகி 5 வயதில் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில்தான் செம்மஞ்சேரியை சேர்ந்த விஜய் என்ற வாலிபருடன் செல்ஃபியா மேரிக்கு பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் இருவருக்கும் இடையே தகாத உறவாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றி வந்த விஜய்க்கும் ஏற்கனவே திருமணமாகி 3 வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது. இந்நிலையில்தான் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த தகாத உறவு இரு வீட்டாரும் கண்டுபிடித்தனர். இதனால் விஜய், செல்ஃபியா மேரி ஆகிய இருவரையும் கண்டித்துள்ளனர். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவும் இல்லை. இந்நிலையில்தான் 6 மாதங்களுக்கு முன்பு தங்களது குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு விஜயும் செல்ஃபியா மேரி இருவருமே அதே பகுதியில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து கணவன் மனைவியாக குடித்தனம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் செல்ஃபியா மேரி தனது தோழியான ரேகாவுக்கு செல்போனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில், என்னுடைய குடும்பத்தினர் விஜயையும் என்னையும் சேர்ந்து வாழ விடமாட்டார்கள், நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் என கூறியிருந்தார். இந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரேகா உடனடியாக பெரும்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்துள்ளனர். ஆனால் அங்கு விஜய், செல்ஃபியா மேரி வீட்டில் சடலங்களாக கிடந்துள்ளனர். வீட்டில் வரவேற்பு அறையில் விஜயும், படுக்கை அறையில் செல்ஃபியா மேரியும் தூக்கிட்டு தற்கொலை செய்திருந்தனர். அவர்களது உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.